வந்துடும். இல்ல டிலே ஆகாது. ஏங்க ஹலோ. ஹாப்பி ஆனிவர்சரி டி. தேங்க்ஸ் டி. என்னடி இவ்வளோ சலிப்பா சொல்கிற? வீட்டில் தான் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லடி. அப்புறம் என்னடி ஒரு மாதிரியாவே பேசிகிட்டு இருக்க? சொல்லு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லடி, இன்னைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. என்னோட அப்பா அம்மா தம்பி இவ்வளோ ஏன் டச்சில் இல்லை, அது நீயே விஷ் பண்ணிட்ட. ஆனால் என் கூடவே இருக்கிற என் ஹஸ்பண்ட் விஷ் பண்ணாமல் போயிட்டாருடி. அவர் ஏதாவது ஒர்க் டென்ஷனில் மறந்துருப்பாரு. நீ ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. இல்லடி, லவ் பண்ணும்போது ஒவ்வொரு மாதம் லவ் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணிடுவார். ஏன் லாஸ்ட் மந்த் கூட விஷ் பண்ணாருடி. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. என்னோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் எனக்கு விஷ் பண்ணலங்கிறது தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடி சொல்கிற? சரி விடு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக மட்டும் நினச்சிக்காத. உங்கள் அப்பா உனக்கு அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கும்போது நீ இவர் தான் வேணும்னு அது எல்லாத்தையும் உதறிட்டு வந்த. அன்னைக்கே அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏதோ நீ உன் லைஃப்பை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருப்பேன்னு தான் நான் எதையும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு போல இருக்கேடி. எதுக்கும் அவர் வந்ததும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுடி. இப்போ ஒன்றும் லேட் ஆகலை. உங்கள் வீட்டில் சொல்லி வேற ஏதாவது டிசிஷன் எடுக்க பாருடி. சரிடி. சரி, நீ பாரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன் வந்துட்டீங்க? ஆஃபீஸ் போலையா? ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, இப்பதான் முடிஞ்சு. இனிமேல் தான் போகணும். டீ காஃபி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. என்ன திடீர்னு இப்படி கேட்குற? திடீர்னாலாம் இல்லை, கொஞ்ச நாள் கவனிச்சு தான் இருக்கேன். நடவடிக்கையே சரியில்லை. ஏய், என்னன்னு சுற்றி வளைக்காம தெளிவாக சொல்லு. உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? என்ன பிடிக்கலையா? இல்லை வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னன்னு சொல்லுங்க. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அடி பாவி, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சின்னதா ஒரு பிராங்க் பண்ணேன். அதுக்குள்ள இந்த அளவுக்கு யோசிச்சு வைக்கிற? கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு வச்சிருக்க அளவுக்கு யோசிக்கிறேடி. ஓவர் திங்கிங் ஓவியமே. சாரிங்க. பரவாயில்ல. சரி, நான் உனக்கு gift கொடுத்துட்டேன். எனக்கு எங்க gift? வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். தங்கமே, தெய்வமே, இவ்வளவு பெரிய கொடுப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லையாடி. பாரு, இன்னைக்கு சமைக்கலாம் வேணாம். நான் உனக்கு பிடிச்ச காஷ்மீர் புலாவ் ஆர்டர் பண்றேன். நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல, நீங்க போங்க. போடி, என்னடி பெரிய ஆபீஸு. இன்னைக்கு ஃபுல் டே நான் லீவு தான் என் தங்கத்துக்காக. நீ என்பதே நான் தானடி,
பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி. அண்ணா இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள்ண்ணா. ஒரு வயசு 50 இருக்குண்ணா. அவங்க செட் ஆகிற மாதிரி நல்ல புடவை ஒன்று எடுத்தாங்கண்ணா. இந்த அண்ணா இந்த புடவை எவ்வளோண்ணா? இது 2000 ரூபா. அண்ணா ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். சரி. ஹலோ டேய் மச்சான், இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டேடா. புடவை எடுக்கலான்னு வந்தேன். ஒரு 500 ரூபா மட்டும் கம்மியா இருக்கு. போட்டு வரையாடா மச்சான், ஒரு 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன். அக்கா இல்லடா, நானே மனுஷன் திரும்பி பெட்ரோல் போட கூட காசு இல்லாம உட்காந்துருக்கேன். கோச்சுக்கா, நான் வேற கூட பேசி. சரிடா, ஓகே. ஹலோ அண்ணா. யாரு? அண்ணா நான் தானே மதன் பேசுறேன். மதனே சொல்றா. அண்ணா எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு 500 வேணும்ண்ணா. அனுப்பிச்சி விடுங்கண்ணா, ஒரு 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன். அட என்னடா மதனே, நானே உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். நீ என்னடா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற? மாச கடைசியில காசு கட்டு ஃபோன் பண்ணாதடா மதனே. சரி ஓகேண்ணா. அண்ணா என்கிட்ட ஒரு 500 ரூபா மட்டும் கம்மியா இருக்குண்ணா. இந்த சாரி ஒரு ஓரமா எடுத்து வைங்கண்ணா. நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு 2 மணி நேரத்துல பணத்தை ரெடி பண்ணிடுவேண்ணா. வந்து இந்த புடவையை நான் வாங்கிக்கிறேண்ணா. 2 ஹவரா? சரிப்பா, 2 ஹவரில் வந்துடுவீங்களா? கண்டிப்பா 2 ஹவர்ல வந்துருவேண்ணா. சரிப்பா, நான் எடுத்து வைக்கிறேன். போயிட்டோம். தம்பி, காலைல ஃபுட் ஆர்டர் பண்ண நீங்க தானே? இந்த பக்கம் என்னன்னா இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பர்த்டேண்ணா. அதான் உங்களுக்கு புடவை எடுக்கலான்னு வந்தேன். சூப்பர்ப்பா. எங்களுக்கும் இன்னைக்கு தான் கல்யாண நாள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உங்களுக்கும். அம்மாவுக்கு விஷ் பண்ணதா சொல்லியிருந்தேன். புடவை வாங்கியாச்சு? இல்லைண்ணா, நான் பார்த்து வச்ச புடவைக்கு ஒரு 500 ரூபா கம்மியா இருந்துச்சு. நான் ஸ்விக்கி ஓட்டி ஒரு 300 ரூபா எடுத்துட்டேண்ணா. இதுக்கப்புறம் காலேஜ் வேற இருக்கானா, அதனால இதுக்கப்புறம் என்னால் ஓட்ட முடியாது. இன்னொரு 200 ரூபா மட்டும் கம்மியா இருக்குண்ணா. அவ்வளோதானப்பா. நான் ஒன்று பண்றேன். எங்க அம்மாவுக்கு நீ வாங்கின புடவைக்கு நானே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். நீ வாங்கிட்டு போ. ஐயோ அண்ணா, அதெல்லாம் வேணாண்ணா. நான் எங்க அம்மாவுக்கு என் சொந்த காசுல புடவை எடுத்தேன்னு தானே ஆசைப்பட்டேன். நீங்க இப்ப வாங்கி கொடுத்தா நான் எங்க அம்மா கொடுக்குற அன்பளிப்புல என் பங்களிப்பு இல்லாம போயிரும்ண்ணா. அண்ணா எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? ஒரு 200 ரூபா மட்டும் கடனா தரீங்களாண்ணா? நான் சாயந்தரம் காலேஜ் 5 மணிக்கு முடிஞ்சோடனே ஸ்விக்கி ஓட்ட போயிடுவேண்ணா. போயிட்டு உங்க ஏரியா பக்கம் வரும்போது அந்த 200 ரூபா திருப்பி கொடுத்துறேண்ணா. என்னப்பா நீ? சீக்கிரம் வாங்கிட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு காலேஜுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அந்த புடவை
என்னடா நீ வாமா ஒரு நிமிஷம். என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா அம்மான்னுட்டு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா அது சூப்பரா இருக்குடா. என்னடா 2000 போட்டிருக்கு, அநியாய வேலைடா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு பின்னா உனக்கு 2 ரூபாய்க்கு தருவாங்களா? போமா போய் கட்டிட்டு வா. டேய் கிறுக்கா, காலையில வீட்டு வேலை செஞ்சு நான் வேத்து விறுவிறுத்து கிடக்குறேன். இப்ப கிளம்புன நீ என்ன ஒண்ணு பண்ணு, சாயந்தரம் காலேஜ் வருவேல, அப்ப நான் கிளம்பி ரெடியா இருக்கேன். நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலாமா? அதெல்லாம் முடியாது, நீ போய் கட்டிட்டு வா, பார்த்துட்டு தான் நான் காலேஜ் போவேன். சொன்னா கேட்க மாட்டியே, பிடிவாதம் பண்ணிக்கிட்டு. சரி இரு வரேன். அம்மா நல்லா இருக்காடா? சூப்பரா இருக்குமா, என் கண்ணே பட்டுரும். சரி சரி, இந்த சார்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? மா சரிம்மா, நான் காலேஜ் போயிட்டுறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, பாய். பாய். ஐயோ, இது இப்போ பஞ்சர் ஆச்சு. ரேபிடா புக் பண்ண வேண்டியதான். ஹலோ சார், ராபிடோ சார். சொல்லுங்கண்ணா. சார், பிக்கப் லொக்கேஷனுங்க? சார், தாந்தோணி மலை. சரிங்க சார். ஃபேர் எவ்வளோங்க சார் காட்டுது? அண்ணா 50 ரூபா கட்டுதுண்ணா. ப்ரோ கொஞ்சம் லாங்காக இருக்குது, ஒரு 100 வாங்கிக்கலாமா? ஏன்னா உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் சும்மா தான் வரணும். ஐயோ அண்ணா, அவ்வளோலாம் முடியாதுண்ணா. 70 ரூபா வாங்கிக்கலாங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா, காலேஜ் வர டைம் ஆயிடுச்சு. சரிங்க ப்ரோ, இந்த வந்துட்டேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி ஓகே. ஆ ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. ஏன் ப்ரோ ஃபுல் டைமாகவே ரேபிடோ தான் ஓட்டுறீங்களா? இல்லை ப்ரோ, நான் வேற ஒரு கம்பெனியில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஓட்டுவேன். அப்படி இல்லைன்னா சில நேரம் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் லாகின் பண்ணுவோம் ப்ரோ. ஏன் ப்ரோ, இது ஓட்டுறதுக்கு பதிலாக ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஓட்டலாம்ல, அதில் கொஞ்சம் ஏர்னிங் பெட்டராக இருக்கும்ல? ப்ரோ அதெல்லாம் ஓட்டியிருக்கேன் ப்ரோ. கிக்கில் புக் பண்ணால் அவங்க கொடுக்குற ஸ்லாட்லேயே போய் ஓட்ட சொல்லுவாங்க. ஆனால் அதில் சில நேரம் லாகின் பண்ணாமல் போனால் அதுக்கும் பெனால்ட்டி பிடிப்பாங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில் எங்கே போகிறோம் என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி எடுக்கணும், டெலிவரி கொடுக்கணுங்கிற மாதிரியே அந்த வேலை இருக்கும் ப்ரோ. ஆனால் இந்த வேலை அப்படி இல்லை ப்ரோ. வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போகும்போது ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷரே தெரிய மாட்டேங்குது. ப்ரோ கையில் என்ன டேட்டா குத்திறீங்க, உங்கள் ஆள் நேமா? ஆளா ப்ரோ, என் தங்கச்சி பேர். ஓகே ஓகே, சாரி ப்ரோ, நான் ஏதோ ஆளு நினைச்சு தெரியாம சொல்லிட்டேன். ஐயா, இதுக்கெல்லாம் ஏன் ப்ரோ சாரி கேட்குறீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. ஓகே ஓகே. கூட பிறந்த தங்கச்சி மட்டும் தானா? ஆமா ப்ரோ, ஒரே தங்கச்சி. எனக்கு அவளை விட்டா வேற யாரும் இல்லை, அவளுக்கு என்ன விட்டா வேற யாரும். இப்போ அம்மா அப்பாலாம்? அவங்களே எப்போ டிக்கெட் வாங்கிட்டாங்க ப்ரோ. நாங்கள் 2 பேர் தான். இன்னைக்கு கூட அவளுக்கு பிறந்த நாள். காலையிலே அவளுக்கு ஒரு தங்க கம்மல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்காக தான் சேர்த்து வச்ச ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துட்டு இன்னைக்கு நகை வாங்க தான் போயிட்டு இருக்கேன். உங்களை ட்ராப் பண்ணிட்டு தான் ப்ரோ போய் வாங்கணும். ப்ரோ என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு தான் ப்ரோ பர்த்டே. ஓ அப்படிங்களா? சரி ப்ரோ, உங்க சிஸ்டருக்கு என்னோட விஷ் சொல்லிடுங்க. கண்டிப்பா ப்ரோ, நானும் அம்மாவுக்கு விஷ் பண்ண சொல்லிடுங்க ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ என்னை அப்படியே அங்கே ட்ராப் பண்ணிடுங்க, நான் கடைக்கு போயிட்டு அப்படியே போயிடுறேன். அங்கேங்களா? சரிங்க ப்ரோ, ஓகே. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. 70 ருபீஸ் பேசியிருந்தோம், உங்கள் QR காமிங்க, 100 ருபீஸாக சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, செக் பண்ணிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி பாய்.
கொடுத்துடா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. என் தங்கச்சிக்கு தோடு வாங்குற காசு சேர்த்து வச்ச காசுரா. அவனுக்கு வாங்கிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்டா. கொடுத்துட்றா ப்ளீஸ்ரா, கொடுத்துட்றா 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 ப்ளீஸ்ரா கொடுத்துட்றா. அதை கொடுக்கல தங்கச்சி ஏகி போயிடுவாளா? ப்ளீஸ்ரா ப்ளீஸ் கொடுத்துட்றா கொடுத்துட்றா கொடுத்துற தங்கச்சி ஏகி போயிடுவாளா? சாப்பிட்டியா?